என் இனிய தனிமையே என் இனிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பச்சை பயிர் குழம்பு தான் வைக்கலான்ட்டு பச்சை பயிர் தான் பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு இருந்தேன். கோழியும் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி 5 கோழி குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. இன்னொரு கோழி வந்து ஒரே ஒரு கோழி தான் பார்த்தீங்கன்னா குஞ்சு பொரிச்சிட்டு இருந்துச்சு. எல்லா கோழியும் நீக்கி விட்டுட்டு அரிசி வச்சுட்டோம். அப்புறம் பச்சை பயிர் வறுத்ததுக்கப்புறம் உடச்சி போட்டு பச்சை பயிர் வந்து வேக வச்சிட்டேன். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் வெங்காயம் மிளகாய் போட்டு தாளித்து விட்டு இறக்கி வச்சிட்டோம். தண்ணியாட்டு வச்சா தான் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் போல் மழை வந்திருந்தது. பாப்பா வந்து ஈவினிங் ஸ்நாக் மாதிரி எதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தா. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரேஷன் பருப்பு நிறையவே இருந்தது. அடிக்கடி பருப்பு செய்ய மாட்டோம், குழம்பு வைக்க மாட்டோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பருப்பு வடை மாதிரி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்தீங்கன்னா செஞ்சுருந்தேன். வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பருப்பும் இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் சோம்பு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சின்ன சின்னதாக தட்டி போட்டு சுட்டு எடுத்துக்கிட்டோம். நல்லா மொறுமொறுன்னு நல்லாவே இருந்தது. பாப்பா வந்து தயிர் வடையெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லீவ் விட்டதுலேருந்தே தினமும் ஒரு ரெசிபி பண்ணிடுறோம். ஏதாவது ஒன்று சிம்பிளாகவோ ஏதாவது ஒன்றாச்சும் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். கேட்டுகிட்டே இருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.